ஃபிலிம் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் பிளாஸ்ட் திரைப்படம் வரும் மே 28ஆம் தேதி முதல். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 23,902 ஓப்பன் ஆச்சு. ஹை பார்க்குறப்ப 24,002 வரைக்கும் போச்சு. லோ 23,484 வரைக்கும் வந்து முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 359 புள்ளிகள் சரிஞ்சு 23,547 முடிஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஒரு 3 மணிக்கு மேல நல்ல இறக்கம். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம நாகப்பன் சார்ட்ட வந்து கேட்கலாம். இன்னைக்கு என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3,422 ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆச்சு. அதுல அட்வான்ஸ் 1,145, டிக்ளைன் 2,171, எந்த விதமான சேஞ்சும் இல்லாத ஸ்டாக்ஸ் பாக்குறப்ப 106. அப்பர் சர்க்கியூட ஹிட் பண்ண ஸ்டாக் 130, லோயர் சர்க்கியூட டச் பண்ண ஸ்டாக் 132. 52 வீக் ஹை என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 155, லோ 59. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் வந்து பாக்குறப்ப எல்லாமே நெகட்டிவ்ல தான் வந்து இருந்தது. செக்டாரை வந்து பாக்குறப்ப ஆட்டோ செக்டார், பேங்க் எல்லாமே கிட்டத்தட்ட 1% கீழே தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஆனா நிப்டி ஐடி மட்டும் 0.6% ஏற்றத்துல இருந்து முடிவடைஞ்சிருக்கு. அதுவும் ஏங்கிறத நம்ம சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 1092 புள்ளிகள் சரிஞ்சு 74,775 வந்து முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் கோல்ட் 0.39% சரிஞ்சு 1,56,317 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 0.63% சரிஞ்சு 2,67,850 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காப்பரை பொறுத்த வரைக்கும் 0.85% சரிஞ்சு 1,348 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 2.64% சரிஞ்சு ஜூன் மாதம் ஒப்பந்தப்படி 8,312 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி, Q4 ரிசல்ட்டை பத்தி எல்லாமே நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு காலையில இருந்து மார்க்கெட் வந்து ஒரு சீரான இறக்கத்துல தான் இருந்தது. ஆமா. ஆனா ஒரு 3 மணிக்கு மேல ஒரு நல்ல இறக்கம். ஏன் சார்? கரெக்ட். அதாவது இறங்கினா கூட பெரிய ஒரு ஸ்டெடியா இறங்கிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருந்தது. காலையில ஒரு கட்டத்துல 40 புள்ளிகள் கிட்ட நிப்டி வந்து பாசிட்டிவா இருந்தது. 40 மேல 50 புள்ளிகளை தாண்டி கூட இருந்தது சந்தை துவங்கிய பொழுது. அதுல இருந்து இன்னைக்கு ஒரு 3 மணிக்கெல்லாம் பார்த்தா ஒரு 140 புள்ளிகள் இறக்கத்துல இருந்தது. 200 புள்ளிகள் ஒட்டுமொத்தமா இறக்கம். பட் ஆனா 140 புள்ளிகள் தான் நேற்றைய முடிவில் இருந்து இறங்கி இருந்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த 3 மணியிலிருந்து 3:30 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா 400 புள்ளிகள் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இறக்கத்துல 414 புள்ளிகள் இறக்கத்துல போனுச்சு நேற்றைய முடிவை விட 1.25% இறக்கத்துல. அதுவும் அந்த ஒரு அரை மணி நேரத்துல மட்டும் 250 புள்ளிகள் இறங்கி இருக்கு இந்த 414. ஓகே, சோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2-3 காரணங்களை சொல்லலாம். ஆனால் இது எல்லாமே வந்து இதற்கு முன்பே இந்த சந்தை இறங்குவதற்கான காரணங்கள். ஆனால் குறிப்பாக அந்த கடைசி நிமிடத்துல இறங்குனதுக்கு வந்து ஒருவேளை வந்து பொசிஷன் அன்வைண்டிங் இருக்கலாம், எஃப்ஐ செல்லிங் வந்திருக்கலாம். ஆனால் இதற்கான காரணங்கள் அடித்தளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, மார்கன் ஸ்டான்லி MSCI அவங்களுடைய இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு இன்னையிலிருந்து அது எஃபெக்டிவ் ஆகுது. பட் அந்த செய்தி ஒன்றும் புதிய செய்தி அல்ல. ஏற்கனவே வந்து மே மாதம் 12ஆம் தேதியே எந்தெந்த பங்குகளை அந்த MSCI குறியீட்டில் சேர்க்க போகிறோம், எந்தெந்த பங்குகளை விலக்க போகிறோம், எந்தெந்த பங்குகளுக்கு, சில பங்குகளுக்கு வெயிட்டேஜ் கூட, சில பங்குகளுக்கு வெயிட்டேஜ் கம்மி அப்படின்னு அது எல்லாமே அவங்க ஏற்கனவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதனால இது அப்படியே இதனுடைய தாக்கம் இருந்தால் தொடர்ந்து அப்போல இருந்து இருந்திருக்கணும், இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துல இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா உதாரணமா நீங்க MSCI எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ்ல அவங்க ஏற்கனவே சொல்லி இருந்தது வந்து ஒரு 4 புதிய பங்குகளை வந்து அதுல சேர்க்கிறாங்க. ஃபெடரல் பேங்க், MCX, நால்கோ, இந்தியன் பேங்க்னு அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இண்டெக்ஸ்ல. அதே சமயத்துல ஹுண்டாய் மோட்டார், ஜூப்ளியன் ஃபயர்வொர்க்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், ரயில் விகாஸ், RVNL இதை எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. இது போக MSCI இன்னொரு குறியீடு இருக்கு. MSCI அந்த அதாவது அது வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்னு சொல்றது, MSCI இந்தியா டொமஸ்டிக் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்னு. இதுல 16 பங்குகளை உள்ள கொண்டு வர்றாங்க, 30 பங்குகளை வெளியே எடுக்கிறாங்க. இந்த வெளியெடுக்கிற பங்குகள்ல வந்து முக்கியமான பங்குகள்னு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் அலுமினியம், நால்கோ இருக்கு, LNT ஃபைனான்ஸ் இருக்கு, ஃபெடரல் பேங்க் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம சொன்ன பங்குகள் எல்லாமே இருக்குது. பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் எல்லாம் இருக்கு. சேர்க்கிற பங்குகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி, ஆந்தம் பயோசைன்ஸ், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் இந்தியா, இந்த மாதிரி நிறுவனங்கள், LNT டெக்னாலஜி சர்வீசஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், இதெல்லாம் இருக்கு. நிறைய 16 பங்குகள் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் லிங்க்ல கூட போடலாம். பட் எனக்கு தெரிந்து அது முக்கியமான காரணமா இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அது முன்கூட்டியே தெரிந்தது. முக்கியமான ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா IMD, நம்ம இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருந்தார்கள். நம்முடைய மான்சூன், அது லாங் டேர்ம் ஆவரேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் சராசரியில, நீண்ட கால சராசரியில 90% தான் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மான்சூன்ல 10% குறைவாக இருக்கும் மழை அப்படின்னு
இருக்காங்க. சோ முக்கியமாக அதனுடைய தாக்கம் வந்து இருந்திருக்கலாம் வார கடைசிங்கிறதுனால. அதுக்கு இதுக்கு எப்படி சார் தாக்கமா இருக்க முடியும்? நிச்சயம் மான்சூன் குறையும் பொழுது விவசாய உற்பத்தி குறையும், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய உற்பத்திகள்லாம் குறையும். எல்லாத்துக்கும் ஆதாரமே அதுதான். சோ அந்த உற்பத்தி குறையும் பொழுது அவர்களோட ஒரு பக்கம் அந்த விலைவாசி ஏற்றம்ங்கிறது ஒரு பக்கம், உணவு தட்டுப்பாடுன்னு வராது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல, பட் அதனுடைய விலை கூடும், பணவீக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த விவசாயிகள் கிராமப்புறங்கள்ல வாங்கும் சக்தி குறையும், அப்ப கன்சம்ஷன் குறையும் பொழுது அப்ப அது இந்த பொருட்களுடைய உற்பத்தியிலையும் அதனுடைய தாக்கம், விலையில அதனுடைய தாக்கம் இருக்கும், லாபத்துல அதனுடைய தாக்கம் இருக்கும். அது பொதுவாகவே இன்டர்லிங்க்டு தான். எல்லாத்துக்குமே அடி ஆதாரம் துவக்க புள்ளியே வந்து விவசாயம் தான், மான்சூன் தான். அதனால அது நிச்சயமா அதனோட எஃபெக்ட் இருக்குத்தான் செய்யும். இப்ப சர்க்கரை ஆலைகள் அது பாதிக்கப்படும், பல ஆலைகள் அதுல பாதிக்கப்படும், காட்டன் உற்பத்தி பாதிக்கப்படலாம். சோ அதனால அதனுடைய தாக்கம் இருந்திருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். இல்ல, இந்த விலையில ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்செக்ஸ் வந்து நிப்டி வந்து கணிசமான இறக்கத்துல தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விலையில இருக்கலாம், ஒரு சிலர் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம், பட் எஃப்ஐ செல்லிங் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நான் நினைக்கிறேன். அதற்கான காரணங்கள் இந்த மாதிரியா அடுத்தடுத்து வந்த சில தகவல்கள் இருக்கலாம். இன்னைக்கு செக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெட் கலர்ல இருந்தா கூட நிப்டி ஐடி மட்டும் 0.6% வந்து அதிகரிச்சு முடிவடைஞ்சிருக்கு. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்குங்களா? ஒரே ஒரு விஷயம்தான், ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. ரூபாய்க்கு நிகராக பார்க்கும் பொழுது டாலருடைய மதிப்பு குறைந்திருக்கிறது. இன்னைக்கு 80 பைசா தேசிய பங்குச் சந்தையினுடைய முன்பேர வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தத்தினுடைய விஷயத்தை நான் சொல்றேன். 80 பைசா குறைஞ்சு 95 ரூபாய் 26 பைசா. பிரிட்டிஷ் பவுண்ட் ₹1 18 பைசா குறைஞ்சிருக்கு, 128 ரூபாய்க்கு அருகாமையில். யூரோ கிட்டத்தட்ட 94-95 பைசா குறைஞ்சிருக்கு, 111 ரூபாய் கிட்ட வந்துகிட்டு இருக்கு, 111.15. ஜாப்பனீஸ் எண் 55 பைசா குறைஞ்சு 60 ரூபாய் கிட்ட வந்துருச்சு, 60 ரூபாய் 10 பைசா. சோ எல்லாமே இன்னைக்கு வந்து மதிப்பு இறங்கி இருக்கு, ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்து இருக்கிறது. இது நார்மலா பாத்தீங்கன்னா ஐடிக்கு இது நெகட்டிவான ஒரு விஷயம். தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்து இந்த மாதிரி டாலருடைய மதிப்பு குறைகிறதுங்கிறது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வேல்யூ பையிங்னு சொல்றோம். நீங்க முதல்ல ப்ராஃபிட் புக்கிங் பத்தி சொன்னீங்க, அது மாதிரி இங்க வந்து வேல்யூ பையிங் வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கு. அது மட்டுமல்ல, விப்ரோ வந்து அது குறித்து சில பாசிட்டிவான தகவல்கள் வெளியானதை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து அவர்கள் அந்த ஏஐ அந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு நிறுவனத்தை வந்து அவர்கள் டேக் ஓவர் பண்ணியிருக்கதாகவும், வேறு சில அக்விசிஷன்ஸ் அவர்கள் பண்ணியிருக்கிறது. அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த நிறுவனத்தினுடைய பங்கு அதிகரிப்பதற்கு டேக் ஓவர்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து ஏஐ நிறுவனத்தோடு ஒப்பந்தம், பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து போயிருக்காங்க. அதை தொடர்ந்து அதனுடைய ஏடிஆர்னு சொல்றோம், அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட், அது வந்து அதனுடைய மதிப்பு ஆல்ரெடி 18% அதிகரிச்சிருந்தது முன்பு, நேற்று முன்தினம். சோ அதனால அதனுடைய தாக்கம் இங்கு இருந்தது. அது மற்ற பங்குகளிலும் இருந்ததுனாலதான் இன்னைக்கு குறிப்பாக அந்த டெக் மஹிந்திரா, HCL, இன்ஃபோசிஸ், இன்னைக்கு சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பங்குகள் மட்டும்தான் விலையேற்ற பங்குகள். லார்சன் டியூப் தவிர பாக்கி 3மே தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள், டெக் மஹிந்திரா, HCL டெக், இன்ஃபோசிஸ். இன்ஃபேக்ட் டிசிஎஸ் கூட ஸ்லைட்லி பாசிட்டிவா இருந்துட்டு அப்புறம் சின்ன நெகட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி துறையில வேல்யூ பையிங் வர துவங்கி இருக்கிறது, பாட்டம் அவுட் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ வேல்யூ பையிங் தான் காரணம் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அந்த துறை மட்டும் பெரிய அளவுல விளையல. ஏன்னா டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும் பொழுது அதுவும் குறைஞ்சிருக்கணும், பட் இதற்கு மேல் குறைவதற்கு அதுல எனஃப் ரூம் இல்ல. அதனால வந்து அது ஏற ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு மேல Q4 ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏதாவது முடிவுகள்ல வெளியாயிருக்குங்களா? Q4 ரிசல்ட்ஸ் அந்த இது எப்ப சார் முடியும்? இன்னும் 1 நாட்கள் இது வந்து தொடர்ந்து இந்த காலாண்டு முடிவுகள் வந்துகிட்டு தான் இருக்கும். நமக்கு ஏசியன் பெயிண்ட்ஸ், நாட்கோ பார்மா, PC ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாம் முடிவுகள் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏசியன் பெயிண்ட்ஸ் வந்து நிகர லாபம் 69% அதிகரிச்சிருக்கு, 1172 கோடி ரூபாய். ரெவென்யூவும் 11% ஏறி இருக்கு. 23 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. பங்கு ஒன்றின் முகமதிப்பு ₹1, ஆனால் 23 ரூபாய் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த டிவிடெண்டோட சேர்த்து பார்க்கும் பொழுது ₹27.50 டிவிடெண்ட். ஜூன் 23 ரெக்கார்ட் டேட்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதற்குள் பங்குகள் வாங்கி வைத்திருப்பவர்கள், கையில் 23ஆம் தேதி என்று வைத்திருப்பவர்களுக்கு இந்த ₹23 டிவிடெண்ட் கிடைக்கும். ஜூலை 13 இந்த டிவிடெண்ட் பே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பங்கினுடைய விலையில ஏற்கனவே ரேலி ஆகி கரெக்ஷன் ஆகி சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறதுனால பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்ல. அதை பொறுத்த வரைக்கும் நாட்கோ பார்மா நிறுவனம் அதனுடைய நிகர லாபம் 34% குறைஞ்சிருக்கு. நிகர லாபம் 269 கோடி, போன வருஷம் 406 கோடியா இருந்தது. அதுக்கு ரெவென்யூவும் குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 1221 கோடியா இருந்தது, இப்ப 739 கோடியாக கிட்டத்தட்ட 40% ரெவென்யூவும் குறைஞ்சிருக்கு, வியாபாரம் குறைஞ்சிருக்கு. இபிட்டாவும் 77% குறைஞ்சிருக்கு. சோ அதனால அந்த பங்கினுடைய விலை வந்து இன்னைக்கு கணிசமான இறக்கத்துல வணிகம் நடந்ததை பார்த்தோம். ஒரு கட்டத்துல 10% கிட்ட இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அதனுடைய விலை 10% மேலே இறங்கினதை நான் பார்த்தேன் ஒரு கட்டத்துல. இன்னொரு நிறுவனம் PC ஜுவல்லர்ஸ்,
அதனுடைய காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கு. நிகர லாபம் 58% அதிகரிச்சிருக்கு. பங்கினுடைய விலை ஒரு சிறிய ஏற்றத்தில் வணிகம் நடந்தது. சதவீத கணக்குல பார்த்தா பெருசா இருக்கும், ஆனா அந்த பங்கினுடைய விலையே வந்து 10 ரூபாய் கிட்ட. அதனால வந்து ஒரு சின்ன ஏற்றத்துல அது வந்து வணிகம் நடந்தது இன்னைக்கு பார்க்க முடிந்தது. ஜுவல்லரி அந்த நிறுவனங்கள் அந்த துறையிலேயே வந்து பொதுவாக ஏற்றம் இருப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. திங்கக்கிழமைங்கிறது அடுத்த வாரம், அடுத்த மாதம் தொடக்கம். சப்போர்ட் லெவல் எப்படி சார் இருக்கும் வர வாரம்? இந்த 23,547 இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்குது. மே 12ஆம் தேதி தொட்டலோ 23,380க்கு கிட்ட வரவே இல்லை இன்னும். சோ ஒரு தொடர் நேற்று விடுமுறை, சந்தை கொஞ்சம் வீக்கா இருக்கக்கூடிய சூழல்ல கூட பெரிய அளவுல இறக்கம் இல்லைங்கிற பொழுது இன்று பார்த்த லோ தான் எனக்கு தெரிந்து இந்த 23,500 550 தான் வந்து ஒரு பேஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பேஸா வச்சுட்டு அடுத்த ரேலி பாசிட்டிவான செய்திகள், இப்ப ஈரானும் அமெரிக்காவும் நிறைய பாசிட்டிவான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் நம்ப முடியுங்கிறது தெரியல, பட் ஒரு கட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமா இருக்கிறதா கருதப்படுகிறது. அந்த மாதிரி நடந்ததுன்னா இதுதான் பாட்டம். பட் அதிகம்ங்கிறது 24,000 தாண்டினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இதுல இருந்து ஒரு 500 600 700 புள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே, அப்ப வரும் வாரம் எல்லாருக்கும் ஒரு லாபம் தரக்கூடிய, ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு வாரமா மாதமா இருக்கலாம். ஹோப்ஃபுல்லி. மகிழ்ச்சி சார். நம்ம நேரில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சார், அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம் சார். பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ சார். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க சுபாஷ் கெராஜ் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் உருவாகியுள்ள பிளாஸ்ட் திரைப்படம் வரும் மே 28ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.